இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பேசிவ் டிரான்ஸ்போர்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்க்கு இருக்க டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம். ஏன்னா இது லிப்பிட்ஸ் லேயர் அண்ட் செல் மெம்பரேனை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னா நோ எனர்ஜி நீடட், நோ ஏடிபி ரெக்வயர்ட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா requires the use of energy in the form of ATP. Okay, ATP adenosine triphosphate சொல்லுவோம். ATP யூட்டிலைஸ் பண்ணி அப்புறம் அந்த மாலிகூல்ஸ் அந்த மெம்பரனை தாண்டி உள்ளே போகும். ஸோ அதுதான் அந்த மாலிகூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ணும் ஃபார் லார்ஜ் மாலிகூல்ஸ். டவுன் கன்சிடரேஷன் gradient from high to low concentration. ஆக்சுவலி இது டவுன் கன்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஹைலேருந்து லோயர் லெவலுக்கு வரும், அது ஈஸி. ஹைலேருந்து லோயர் லெவலுக்கு இல்லை அப்படின்றப்போ அந்த இல்லாத இடம் அந்த லோ பாயிண்ட்டுக்கு அது வந்து சேர்ந்துடும். இது ரொம்ப ஈஸி. இதுதான் ஆக்சுவலி பேசிவ் டிரான்ஸ்போர்ட். இதே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட் ஏ கன்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஃப்ரம் லோ டு ஹை கன்சன்ட்ரேஷன். ஓகே, லோ டு ஹை கன்சன்ட்ரேஷன் அது மூவ் ஆகும். ஸோ அப்போ கீழே வந்து நம்ம மேலே புஷ் பண்ணுற மாதிரின்னு வச்சுங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா சாதாரணமாக கீழே இருக்குது மேலே போகும். ஸோ லோலேருந்து ஹை போகிறதுக்கு நம்ம புஷ் பண்ணும். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி நமக்கு தேவை. தட் இஸ் ஏடிபி. ஓகே, ஏடிபி லோயர் டு ஹையர் போகிறப்போ அந்த ஏடிபி ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அது ஹை லெவலுக்கு ஹை கான்சன்ட்ரேஷனில் போய் சேர்ந்துடும். ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ரெக்வயர்ஸ் த யூஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கேரியர் ஆர் டிரான்ஸ்போர்ட் மாலிகூல்ஸ். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் நடக்கிறதுக்கு சம்டைம்ஸ் அந்த ப்ரோட்டீன் கேரியர் ஒரு ப்ரோட்டீன் கேரியர் வந்து அந்த அயான் இல்லை அந்த மாலிகுலை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் விட்டுரும். இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் மாலிகுல் டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கும் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகுது. சப்போஸ் அங்கே ப்ரோட்டீன் கேரியர் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மாலிகூல்ஸ் ஒரு சில மாலிகூல்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணப்படும். அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் கேரியர் வந்து அதை எடுத்துக்கும். எது நம்மளுக்கு தேவையான அந்த அயான்ஸ் இல்லை மாலிகூல்ஸ் ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா மாலிகூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மாலிகூல்ஸ் ஒன்று இருக்குது, இல்லைனா ப்ரோட்டீன் கேரியர். இந்த ரெண்டுத்தை வச்சு அதுக்கிட்ட நம்ம தந்து அனுப்பிச்சு அந்த பக்கம் விட்டுருங்க அப்படின்ற போல் பண்ணும். ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் some types requires the use of protein carrier. இந்த டைப் எதுனா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் டைப் தான் சம் டைப்ஸ்னு சொல்கிறோம். பிகாஸ் தி ப்ரோட்டீன் கேரியர் இங்கேயும் ப்ரோட்டீன் கேரியர் மஸ்ட். ஓகேவா? ஏன்னா ப்ரோட்டீன் கேரியர் இல்லைன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் மாலிகூல்ஸ் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். எங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ஆண்ட sometimes require the use of protein carrier or transport molecules. லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஸ்மோசிஸ் ஆர் சிம்பிள் டிஃப்யூஷன். ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் ஹைலேருந்து லோயர் வந்தால் சிம்பிள் டிஃப்யூஷன் ஆகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்துடுச்சு. இன்னொன்று ஆஸ்மோசிஸ் வந்து வாட்டர் ஹைலேருந்து லோயருக்கு வந்து ஆஸ்மோசிஸ். சிம்பிள் டிஃப்யூஷன் எனி மாலிகூல்ஸ் ஆர் அயான்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஹைலேருந்து லோயருக்கு தான் இந்த சிம்பிள் டிஃப்யூஷன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா sodium plus and potassium. ஓகே, பொட்டாசியம் பம்ப்ஸ் லார்ஜ் மாலிகூல்ஸ்க்கு தேவைப்படுது. லார்ஜ் மாலிகூல்ஸ் மூவ் ஆகணும், லோலேருந்து ஹை லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னா ஏடிபி யூட்டிலைசேஷன் ஆகும். ஓகே, ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் பம்ப் எல்லாம் லார்ஜ் மாலிகூல்ஸ் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இதை பற்றி நம்ம அந்த லிப்பிட்ஸோட லேயர் பற்றி படிப்போம். அப்போ நமக்கு இது யூஸ் ஆகும். ஓகே.